வணக்கம். வெல்கம் டு வில்லேஜ் வெட் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ, நம்ம பசுக்களுக்கு ரேபிஸ் வந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது, அதனோட ஆரம்ப அறிகுறிகள் என்னென்ன, இப்படிப்பட்ட சூழ்நிலையில விவசாயிகள் என்ன செய்யணும் என்பதையெல்லாம் எளிமையா பார்க்கலாம் வாங்க. ரேபிஸ் நோய் நாய்களையும் மனுஷங்களையும் மட்டும் இல்லைங்க, அமைதியா இருக்கிற பசுக்களையுமே தாக்கும். இந்த வீடியோல நீங்க பார்க்குற இந்த பசு எதனால இவ்வளோ பெரிய கயிறுல கட்டப்பட்டிருக்கு, எதனால உரலையே இழுத்துக்கிட்டு ஓட முயற்சி பண்ணுது, ஏன் அருகில் வருவங்களாம் முட்டுது, இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் என்ன தெரியுமா? இந்த பசு முன்னாடியெல்லாம் ரொம்ப அமைதியானதுங்க. எங்க பக்கத்து வீட்டுல வளர்க்கப்பட்ட சாதுவான பசு. ஆனா ஒரு நாள் திடீர்னு தீவனம் சாப்பிட்றத நிறுத்திடுச்சு. அதுக்கப்புறம் வழக்கத்திற்கு மாறா ஆக்ரோஷமா நடக்க தொடங்குச்சு. கால்நடை மருத்துவர்கள் சிகிச்சை அளிச்சாலும் உடல்நிலையில எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லைங்க. மறுநாளே இத பராமரிக்க வந்தவங்களையே தாக்க முயற்சி பண்ணுச்சு. பாதுகாப்புக்காக உரல்ல கட்டி வச்சிருந்தாலும் உரலையே இழுத்துக்கிட்டு ஓட முயற்சி பண்ணுச்சு. 2 நாளுக்கு அப்புறம் அந்த பசு இறந்தே போயிடுச்சுங்க. அதனோட மூளை மாதிரி ஆய்வகத்தில் பரிசோதனைக்கு கொடுத்தப்ப அதுக்கு ரேபீஸ் அப்படின்ற வெறி நோய் இருக்கிறது உறுதி செய்யப்பட்டுச்சு. இந்த வீடியோல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, ரேபீஸ்ங்கிற வெறி நோய் நாய்களையும் மனுஷங்களை மட்டும் இல்லைங்க, எந்த விலங்குகளையுமே பாதிக்கும். உங்க வீட்டிலேயோ இல்ல உங்க பக்கத்து வீட்டிலேயோ கால்நடை வச்சிருந்தாங்கன்னா அதனோட குணங்களை ஏதாவது மாறுதல் ஏற்படுதான்னு கவனிக்கணுங்க. அப்படி ஏற்பட்டுச்சுன்னா உடனடியா மருத்துவரை சந்திச்சு சரியான சிகிச்சை அளிச்சுக்கணும். அப்பதாங்க நம்ம கால்நடைகளை பத்திரமா பாதுகாக்க முடியும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த வீடியோ நிச்சயமா கால்நடை வச்சிருக்கிற விவசாயிகளுக்கு உபயோகமா இருக்கணும்னு நம்புறோங்க. எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி உபயோகமான வீடியோக்களை நிறைய வெளியிடணும்னு ஆசைப்படுறோம். உங்களுக்கு எந்த கேள்வி இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நாங்க முடிஞ்ச வரைக்கும் தெளிவா பதில் சொல்றோம். நன்றி. மீண்டும் தொடர்வோம் மற்றொரு கருத்துடன்.